நன்றி அண்ணா. இயற்கையின் அற ரகசியங்களை அறிந்த துறவிகள் இல்லறத்தில் இருப்பவர்களை ஏன் இல்லற அறத்தை பின்பற்றச் சொல்கிறார்கள்? மோட்சம் என்னும் மாறா இன்பத்தை அடைய துறவே சிறந்தது என்றுதானே பார்த்தோம். நன்றாக கேட்டாய். இதற்கான விடையை திருக்குறள் என்ன சொல்கிறது என்று பார்ப்போம். சிறப்பு இனும் செல்வமும் ஈனும் அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு. இதன் பொருள், அறத்தை எப்போதும் பின்பற்றி வாழ்பவர்க்கு அது நிலையான புகழையும் குன்றாத செல்வத்தையும் தரும். அது இந்த பிறவிக்கும் வரப்போகும் பிறவிகளுக்கும் ஆக்கமளிக்கக்கூடியதாக இருப்பதால், அதாவது வளர்கின்ற செல்வமாக இருப்பதால், அறத்தின் பயனை விட அதிக பயனை தரும் செயல் வேறில்லை என்று இக்குறள் போதிக்கிறது. பொருளாசை தான் ஆன்மாவிற்கு இயல்பு. அதை அனுபவிக்கும் போதுதான் அது நிலையான இன்பத்தை தராது என்பதை நாம் அனுபவபூர்வமாக உணர்கிறோம். அதன் பிறகுதான் துறவி நிலையான இன்பத்தை தரக்கூடியது என்று உணர்ந்து அதை நோக்கி செல்கிறோம். இல்லறம் என்ற நிலையை கடந்துதான் துறவரம் என்ற நிலையை அடைகிறோம்.